நீங்க கதை எழுதும் போதே உங்க கதை வேற ரூட்ல போச்சு. இப்ப அதுக்கு சங்கீதம் வேறயா? இதுக்கு மேலயும் நான் இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. என்னங்க போதீங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. என்னடா டேய் வர வர ரொம்ப ஓவரா போச்சுடா உங்க பிரச்சனை. டேய் இவன் வேற டென்ஷன் ஆகி போறானே. எல்லாம் இந்த மஞ்ச கலங்கால வந்தது. ஐயோ நைனா, பெருமாள் என்ன முதுகுல தட்டிட்டு போறாரு நைனா. இப்ப தப்பட்ட சத்தம் கேட்டிருக்குமே. நீ அப்படியே இரு, நான் உனக்கு சரி பண்ணி விட மாட்டேனே. இந்த பணம் 30 லட்ச ரூபானால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனையும். ஆமா, எனக்கு அந்த பணமே வேணாம்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நான் இப்போவே அந்த குடுமி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு அந்த குடுமியையும் மொட்டையும் ஊருக்கு பேக்கப் பண்ண போறேன். டேய் பேக்கப் பண்றதாடா முக்கியம், அவசரப்படாதடா. பிரச்சனைகளை மேக்கப் பண்றதாடா நம்முடைய டேலண்டே இருக்குது. அத பாருடா, ஜெயிக்கிற மாதிரி தெரியுது தோத்துறோம், தோக்குற மாதிரி தெரியுது கடைசியில ஜெயிச்சிரும். நாம ஜெயிக்க போறோம். ஆஹா, என்னமா அடுக்கடுக்கா வசனங்கள் வந்து விழுது. இப்ப என்கிட்ட இருந்து உனக்கு எவ்வளவு போகுது? கோச்சுக்காதடா, எல்லாம் உனக்காக தான் இவ்வளவு பண்றேன். டேய் எனக்கு வேணாம்னா விட்டுறேன்டா. போடா, ஏன் பொண்டாட்டி ஓ பொண்டாட்டி நடிக்க வச்சது எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது.